ஹாய்ங்க. வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருப்பு கவுனி லட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கருப்பு கவுனி லட்டுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி 1/2 கப்பும் வேர்க்கடலை வறுத்தது 1/4 கப்பும் எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி முதல் நாள் நைட்டே ஃபுல் நைட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நல்லா ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசியும் பவுட்ரு பண்ணிக்கலாம், வேர்க்கடலையும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியாக பவுட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை பவுட்ரு பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணிட்டேன், அதுவும் சேர்த்திக்கோங்க. இப்போ 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெல்லம் வேணுன்னா கூட வெல்லம் சேர்த்திக்கலாம் துருவி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். நெய் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கருப்பு கவுனி வந்து நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கங்காட்டி சடனாக உருண்டை வராது. கொஞ்சம் மெதுவாக இறுக்கமாக பிடிங்க, ஈஸியாக உங்களுக்கு உருண்டை போட வரும். லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம கருப்பு கவுனியில் யூஸ்வலாக கஞ்சி வச்சு குடிப்போம், சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.